கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, அதிகாலை அருணோதய திருவிருந்து வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கின்றேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன 6 மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தீர். 7வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க அருள் புரிந்திருக்கிறீர். 7வது மாதத்தின் துவக்க நாளில் அதிகாலை வேளையில் உம் ஆராதனையிலே உம்முடைய பந்தியிலே கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 328வது பாடல், அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் திகையாதிரு, தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 328வது பாடல். எப்போதும் நம்பும் பிள்ளையை
கொண்டார் இரக்கமான கரத்தால் அனைத்து போலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்திரு, பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாது. இம்மானுவேல் உன் கண்மலை, அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஆபத்தும் ஆகாதே. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 121. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 121. சங்கீதம் 121 நாம் முறைமுறையாக மாறி மாறி வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 முதல் 10 வசனங்கள். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 1 வசனம் முதல் 10 வசனம் வரை. ஐசாயா chapter 41 verses 1 to 10. ஏசாயா 41 முதல் 10 வசனம் வரை. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்திற்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளிலே உம்முடைய ஆராதனையில் நாங்கள் வந்து கலந்து கொள்ளவும், நீர் எங்களுக்காக ஆயத்தம் செய்து கொடுத்த பந்தியிலே கலந்து கொள்ளவும், உம்முடைய பந்திக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆயத்தப்படுத்தவும், உம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய பாடுகளினாலே, சிலுவையில் அவர் செலுத்திய கிரயத்தினாலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த விலை மதிக்க முடியாத மீட்புக்காக, விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. மீட்கப்பட்டவர்களாகிய நாங்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாங்கள், இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், சத்ருவாகிய சாத்தானின் கட்டுகளில் உழந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களும் விடுதலையை பெற்றுக்கொள்ள, இனிமையின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் செயல்பட உடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த ஆராதனையிலே உடைய வார்த்தையை பயின்றளிக்க இருக்கிற உடைய தாசனை முழுவதுமாக உடைய கரத்தில் உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக எங்களோடு நீர் பேசும், இடைபடும். மெய்யாக உடைய மெல்லிய துணியை கேட்டவர்களாக, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்படுவதை
நாங்கள் அனுபவித்து தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக அருமையான சகோதரர் ஏ பால்ராஜ் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை நாம் நன்கு அறிவோம். செல்வம் டிராவல்ஸ் என்ற ஸ்தாபனத்தை துவக்கி அதன் மூலமாக இந்த பம்பாய் பட்டணத்திலே அவர் அநேகருக்கு உதவிக்கரத்தை நீட்டக்கூடியவராக ஆண்டுடைய பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பாடுகின்ற தாளந்தை பெற்ற அவர், ஆண்டுடைய வார்த்தையை பயன்பளிக்கின்ற தாளந்தை பெற்ற அவர் இன்று நம் மத்தியில் பேசுவது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாக அமையும். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுதல். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். பயப்படாதே, உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. ஜெபம் செய்வோம். என்னை அதிகமாக நேசித்து வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த அதிகாலை ஆராதனை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலையிலே உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தையையும் இருதயத்தின் தியானமும் உமது சன்னிதானத்தில் பிரியதாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பிரியமானவர்களே, 2020 ஜூலை 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். ஆண்டவருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த எனக்கு அருமையான போதகர் வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை செலுத்துகிறேன். இன்றைக்காக தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு பயம். பயம் பக்தியை தரும், பக்தி ஒருவனுக்கு விருத்தியை தரும். எனவே பெரியவர்கள் பயபக்தியா என்று சொல்லுகிறார்கள். பயம் உள்ளவனுக்கு பக்தி இருக்கும், பக்தி உள்ளவனுக்கு வாழ்க்கையில் விருத்தி இருக்கும். பயம் ஒரு மனிதனுக்கு அவசியமா என்று பார்த்தால் ஆம், அவசியம். பயம் ஒருவனுடைய வாழ்க்கையை சீர்திருத்தும். அவன் தன் வழியில் கெட்டு போகாது, விழுந்து போகாது பாதுகாத்துக் கொள்ளும். பொதுவாக பயம் தப்பு செய்தவர்களுக்கு வரும். ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் தப்பு செய்தால் பேரண்ட்ஸுக்கு பயப்படும். ஸ்கூல்ல பிள்ளைகள் தப்பு செய்தால் டீச்சருக்கு பயம் வரும். வேலை செய்த இடத்துல ஒரு தவறு நடந்துச்சுன்னா மேனேஜருக்கு குறித்தான பயங்கள் வரும். இப்படி தவறு செய்யும் பொழுது பயங்கள் வருவது இயற்கை. ஒரு மனைவிக்கு பயப்படுகிறான், ஒரு மனைவி புருஷனுக்கு பயப்படுகிறாள். அப்போ பயம் பொதுவாக நம்ம தவறும் பொழுது, தப்பு செய்யும் போது பயங்கள் வருவது நார்மல். பயம் இருந்தால் சில தவறுகளை நாம் விட்டு விடுவோம். மறைமுகமாக சில பாவங்களை செய்வோமானால் நமக்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த மறைமுகமான பாவத்திற்கு ஒருவேளை நாம் அடிமையாகிவிட்டால் பயம் நம்மளை விட்டு போய்விடும். நல்ல பயம், ஐயோ நான் தவறிவிட்டேனே என்று நினைக்கிற ஒருவன் அதை விட்டு திருந்தி விடுவான். அது ஒரு நல்ல பயம், நியாயமான பயம். இது இயற்கையா நடக்கக்கூடிய, எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களுக்கு நம்ம நியாயமான ஒரு பயங்கள் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட்டில் நம்ம டிராவலிங் பண்ணுறோம். ஸோ திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்ஜின் ஃபெயில் ஆயிட்டு, என்ன ஆகுமோ தெரியாது, ஆயத்தமாக இருங்க. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அந்த நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் ஒரு பதட்டம், பயங்கள் உருவாகும். அதே போல் ஒரு கப்பலில் நம்ம பிரயாணம் செய்கிறோம். கப்பலில் ஏதோ ஆபத்து வந்துடுச்சு அல்லது கப்பல் உடைச்சிட்டு சிறு நேரத்தில் அந்த கப்பல் மூழ்கும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது தன்னை அறியாத ஒரு பயங்கள் வரும். ஆபத்தான இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பயங்கள் வரும். இது ஒரு நியாயமான பயம். கெட்ட பயம், ஒரு சிலருக்கு எதை எடுத்தாலும் பயம் வரும். எதற்குத்தான் பயப்படணும் அப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு பள்ளியை பார்த்தா ஒரு பயம், கரப்பாம்பூச்சை பார்த்தா ஒரு பயம், பாம்பை பார்த்தா ஒரு பயம், பூனை குறிக்க வந்தாச்சுன்னா ஒரு பயம், இருட்ட கண்டா பயம், ஒரு சில சலனங்கள் கண்ட ஒரு பயம், திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகிறோம், யாரோ குறிக்க வந்துட்டாங்க, ஐயோ இவன் குறிக்க வந்துட்டானே, இவா குறிக்க வந்துட்டாலே என்ற பயம். இப்படி ஒரு கெட்ட பயங்கள். சிலர் எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், இவர்களுக்கு தூக்கம் வராது. ஏதோ செய்தி கேள்விப்பட்டோம், இவங்களுக்கு தூக்கம் வராது. இப்படிப்பட்ட பயங்களும் உண்டு. இன்று நாம் எல்லோருக்கும் ஒரு பயம், கொரோனாவை குறித்தான ஒரு பயம் இருக்கு. டாக்டர் சொல்லுகிறார்கள் பயப்படாதீர்கள், 50% ஆட்கள் பயத்தினால் வந்த ஒரு வியாதி என்று சொல்லியிருக்கார்கள். எங்கேயோ கொரோனா இருக்கு, நம்ம எதுக்கு பயப்படணும்? இருக்கட்டுமே, நம்ம ஏரியாவில் வந்து விட்டது, வரட்டும் பரவாயில்ல. பக்கத்து பில்டிங் வந்தது, வரட்டும் பரவாயில்ல. நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து விட்டது, பயப்பட வேண்டாம். அவசியமே இல்லை. வந்தால் வரட்டும், வந்தபடியே போகும். பத்திரமா இருங்கள், சுத்தமா இருங்க. இன்னைக்கு நாம் ஆன்லைன்ல யூடியூப்ல அநேக வந்து நம்ம கேள்விப்பட்ட விதமாக ஒரு சில கஷாயங்கள், ஆவி பிடித்தல், இப்படி விதத்தில் நம்ம சரியாக்கி கொள்ள முடியும். இதற்காக நாம் அதிகமாக பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை தேடு, அவர் உன்னை பாதுகாப்பார். பயம் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கணும். ஆனால் பயமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. அது நம்மை கோழைத்தனமாக்கிவிடும். அல்லது வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாத அளவுக்கு நாம் ஒரு பயத்திலே இருந்து விடுவோம். அளவுக்கு மிஞ்சிய பயம் வாழ்க்கையில் முன்னேற கஷ்டம். உதாரணம், ஒருவேளை ஒரு வண்டி ஓட்டி ஒருவன் படிக்கிறான்னு சொல்லியாச்சுன்னா, அவன் அளவுக்கு மீறி பயந்தான்னு சொல்லியாச்சுன்னா அவனை கொண்டு சரியான முறையில் வண்டி ஓட்டி படிக்க முடியாது. நான் அநேக நபர்களுக்கு வண்டி நான் படித்து கொடுத்துருக்கேன். நான்
ஆனால் கொஞ்சம் தைரியசாலியா இருப்பான். சீக்கிரமா தன்னை சுதாரித்து கொண்டு அது சீக்கிரமாக வண்டியை ஓட்டி கற்றுக்கொள்வான். படித்து முடிந்ததுக்கு அப்புறமா பயபத்திரமாக நம்ம வண்டி ஓட்டினோம்னா பாதுகாப்பாகவே இருப்போம். ஆனால் ரொம்ப ரஃபா வண்டி ஓட்டணும், எப்படியும் வண்டி ஓட்டணும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தோமானால் ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், நாம் கை காலை இழக்க முடியும், வண்டியை சேதப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட பயம் இல்லாமல் ரஃபா வண்டி ஓட்டினா அப்படி ஒரு ஆபத்தில் நேரிடும். நான் ஒரு அம்மாவுக்கு வண்டி படிச்சு கொடுத்தேன். நான் முதல்ல சேர்ந்த ஒரு வேலைக்கு சேர்ந்த ஒரு இடத்துல அந்த 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 மேடமுக்கு வந்துட்டு வண்டி பிடிக்கணும் ஆசை வந்துச்சு. என்னைய படிச்சு தர முடியாத சொன்னாங்க. ஒரு வாரம் கிட்ட நான் சிட்டிக்குள்ள படிக்கிட்டு ஒரு நாள் ஹைவேக்கு கொண்டு போகலான்ட்டு நான் ஹைவே கொண்டு போனேன். சாண்டா குரூஸ் ஹைவேல இப்போ இருக்க அளவுக்கு பெரிய ரோடு கிடையாது, அதே நேரத்தில் இப்போ இருக்க அளவுக்கு டிராஃபிக் கிடையாது. மத்தியான வேலைகள் ரோடு ரொம்பவும் காலியாக இருக்கும். ஸோ அதனால் மத்தியான வேலையில் அவங்கள கொண்டு போனேன். நான் அந்த சாண்டா குரூஸ் ஏர்போர்ட் பக்கம் வரும்பொழுது அவங்களுக்கு முன்னால் உள்ள கவனம் போயிடுச்சு. எதை குறித்து பயமும் இல்லை, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, தனக்கு வண்டிக்கு மேலாக ஒரு ஃப்ளைட் டேக்கப் ஆகுது. அதை பார்த்த உடனே பாரு ஃப்ளைட் பாரு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு நான் கத்துறேன். அம்மா நீ ஃப்ளைட்டை விடுங்க, முன்னால் வண்டியை பாருங்க, முன்னால் வண்டி இருக்கு, இடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றேன். நான் அந்த அம்மாவுக்கு அதை ஒன்றுமே கேட்கல, நிறைய ஃப்ளைட் தான் பாரு ரொம்ப பக்கத்தில் ஃப்ளைட்டை பார்க்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் முன்னால் இருக்க வண்டியோட இந்த வண்டி இடிச்சது. பம்பர் டேமேஜ், பம்பர் கழுத்து டிக்கில் போட்டு வீட்டுக்கு வந்தோம். அந்த முதலாளி சொன்னார், இதுக்கு அப்புறமா மேலே வண்டியை படித்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா வண்டி படித்தது இல்லை, அதுக்கப்புறம் ஓட்டினதே இல்லை. ஸோ இதுக்கு அளவுக்கு மீறின ஒரு பயம். அதே நேரத்தில் நமக்கு கவனக்குறை, நம்ம கவனம் இல்லாமல், எதை குறித்தும் அக்கறை இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் நடந்துகிறது. அப்போ பயம் என்று சொல்வதை நாம் வேண்டாம் என்றும் சொல்ல முடியாது, பயம் வேண்டும் என்று வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவின் அடையாளமாக பயம் வந்துட்டு அவங்களுடைய அடையாளமாக இருக்கும். பயம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கடமையாகவும் இருக்கும். பயம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குணத்தில் ஒன்றாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு பயப்படுவது ஒரு அன்பின் அடையாளம், புருஷனுக்கு பயப்படுவது ஒரு அன்பின் அடையாளம், பெற்றோருக்கு பயப்படுவதும் ஒரு அன்பினால் உள்ள ஒரு அடையாளம். ஆகவே நீ ஆண்டவருக்கு பயப்படு, எப்பொழுதும் பயப்படுற மனுஷன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 28:17 பார்க்கிறோம். பயத்தை குறித்து ஒரு 3 விதத்தில் நான் சுருக்கமாக சொல்ல நான் ஆசிக்கிறேன். முதலாவது, தெய்வ பயம் இல்லாதவன் துன்மார்க்கனாய் இருப்பான். தெய்வ பயம் இல்லாதவன் துன்மார்க்கனாய் இருப்பான். என்னோடு கூட சங்கீதம் 36 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 36 1 முதல் 4 வரை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்குடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இந்த வசனத்தில் நம்ம 2 இதை வந்துட்டு இந்த துன்மார்க்க குணங்களை குறித்து ஒரு 6 விதமான காரியம் இந்த சங்கீதம் 36 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் இருந்து நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, ஒரு பயம் இல்லாதவன், தெய்வ பயம் இல்லாதவன் துன்மார்க்கனாய் இருப்பான். அவன் ஒரு தெய்வ பயம் இல்லாதவன் இருப்பான். துன்மார்க்க குணங்கள், துரோக பேச்சு, தெய்வ பயம் இருக்காதவனுக்கு. அடுத்த வசனம், தம் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுவான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் நிறைந்ததா இருக்கும். புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிடுவான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிப்பான். நல்லதில்லாத வழியில் நிலைத்து பொல்லாதை வெறுக்காதிருப்பான். இதுல ஒரு 6 காரியங்கள். 1, துரோக பேச்சு இருக்கும். 2, தெய்வ பயம் இருக்காது. 3, தனக்கு தானே இச்சகம் பேசுவான். 4, அக்கிரமும் வஞ்சம் உள்ளவனாய் இருப்பான். 5, படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிப்பான். 6, பொல்லாப்பை வெறுக்காதிருப்பான். இது வந்துட்டு ஒரு துர்க்குணங்கள் உள்ள ஒரு மனிதர்களை குறித்து இதில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் இது அத்தனைக்கும் பயம் இருக்கும், இது செய்ய மாட்டான். ஆண்டவருடைய பயம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இந்த விதமான தன்மைகள் இருக்கும். நாம் பொதுவாக சிந்திக்கும் பொழுது பயம் இல்லாத மனுஷன்
நல்ல யோக்கியமாக வாழவே முடியாது. அது ரொம்பவும் கஷ்டம். ஸோ யாரை குறித்ததாவது ஒரு பயம். ஒரு வயசுக்கு அப்புறமா நம்ம பெற்றோர்கள் பற்றி பயப்பட மாட்டோம். ஒரு வயசுக்கு அப்புறமா நம்ம யாரை குறிச்சும் பயப்பட மாட்டோம். ஆனால் ஆண்டவரை குறித்த ஒரு பயம் இருக்குமானால் நாம் இந்த மாதிரி துன்மார்க்க வழியிலும் நாம் இருக்க மாட்டோம். இன்று நமக்கு எல்லாரும் கையிலும் மொபைல் இருக்கு. மொபைல் இருக்கும்போது மொபைல் இல்லாம இன்னைக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, அந்த ஒரு நிலைக்கு இப்போ வந்து விட்டது. எல்லா இடங்களிலும், உலகத்தில் எல்லா இடங்களிலும், கிராமங்களிலும், யாரும் படித்தவங்களும் படிக்காதவங்களும் எல்லார் கையிலுமே மொபைல் வந்துருச்சு. முழித்தாலும் மொபைல் வேணும், விழித்தாலும் மொபைல் வேணும், படுத்தாலும் மொபைல் வேணும். அந்த மொபைல்ல தானே நம்ம மூச்சை விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மொபைல் பழக்கமாகிவிட்டது. எல்லா துர்க்குணத்தையும் அந்த மொபைலில் பார்க்க முடியும். யூடியூப்பில் சென்று நாம் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சர்ச் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத 4 காரியங்கள் அது வந்து நிற்குது. அப்போ என்ன ஆர்வம் சொல்லியாச்சுன்னா, நம்ம தேடினது ஒன்று, அதை விட்டுட்டு வேற ஏதோ தேவையில்லாத 4 அசிங்கங்கள், 4 அவதூறான வார்த்தைகள் ஏதாலும் வாருது. அதை தூண்டுகிறது, பார்க்கும்படியாக நம்மளை தூண்டுகிறது. ஸோ நாம் கவனமாக இருக்க வேண்டியது, இந்த மொபைல் வரக்கூடியது நம்ம நல்ல நேரத்தை வந்துட்டு நம்ம பிடிங்கிடுறது. நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை படிக்கிறோமோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ செல்லும்படியாக அது தூண்டுகிறது. இந்த துன்மார்க்க குணத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த துன்மார்க்க குணங்கள், இந்த நான் சிந்தித்த பொழுது இந்த குணங்கள் எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பிள்ளைகள் ஒரு வயதை அடையும் பொழுது இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல முன்னேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு வாலிபன் தனக்கு வாலிப வயதில் எதை சரியான விதத்தில், சரியான இடத்தில் அவன் பிடித்துக் கொள்கிறாரோ அந்த பிரகாரமாக அவனுடைய வாழ்க்கை அமையும். துன்மார்க்கன் வேடிக்கை பார்ப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், வேலை இல்லாதவன், வெட்டியா இருக்கிறவன், கேவலமானவன், ஒன்றுக்கும் உதவாதவன், இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர்கள். அவன் தெருவில் நிற்பான், குடிப்பான், கூத்தாடுவான், அழிப்பான், கொலை செய்வான், கற்பழிப்பான், எதையும் செய்வான். இதான் துன்மார்க்கக்கூடிய குணங்கள். ஸோ நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு காரியங்களில் விழாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட இருக்கு, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பிள்ளைகளோட அன்பா பேசி, பிள்ளையோடு சண்டை போடாம, அவளுக்கு வந்துட்டு என்ன தேவையோ அதை நம்ம தானே பிள்ளைகள் பேசும்படியாக பிள்ளைகளோட நல்ல உறவுகளை, நட்புகளை வைத்துக்கொண்டு அவனை மிகவும் கவனமாக இந்த காலத்தில் பாதுகாக்க வேண்டும். அவன் வாலிப வயதில் கெட்டு போகாமல் நல்லதாக இருப்பதற்கு நம்ம ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறோம். ஆனால் இந்த துன்மார்க்க குணம் நம்மளை விட்டு அகலணும். நம்ம பிள்ளைகளையும் இந்த துன்மார்க்கத்தில் இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்வது என்னவென்றால், நம் ஆழ்கிரிய ஜீவத்தை கெடுக்கும் எதற்கும் நாம் இடம் கொடுக்காம இருப்பது நல்லது. அது மொபைலா இருக்கலாம், அல்லது வேற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கலாம். நம் ஆழ்கிரிய ஜீவன் கெட்டு போகுதா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். ஆழ்கிரிய ஜீவத்தை கெட்டு போகத்தக்கதாக ஒரு செய்தியை நம்ம இதை பார்க்கிறோமா, நம்ம அதில் கையை வைக்க வேண்டாம். மொபைல் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 1:1 பார்க்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாழ்வழி வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 1:1 சொல்கிறது. ஸோ துன்மார்க்கத்தில் மாற்றம் ஏன் இல்லை? இவன் தான் பயப்படாம இதுல ஒரு துணிகரம் ஏன் செய்யறான்னா, சங்கீதம் 55:19 நாங்கள் இப்படியா பார்க்கிறோம், அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ ஏதோ அவன் செய்யறான், ஏதோ பாவம் செய்யறான், ஏதோ கொலை செய்யறான், என்னத்தையும் செய்யறான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உண்டு, அவன் கொலை செய்தது பயப்படவே மாட்டான். அவன் சொல்லுவான், உங்களுக்கு யாராவது ஏதாவது செய்யணுமோ எனக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன்மா. ஏன்பா இப்படி செய்யற, இது பாவம் இல்லையான்னு சொல்லியாச்சுன்னா அவன் சொல்ல, எங்க ஒரு கொலையை பண்ணு, ஒரு 100 பேருக்கு நீ தான தர்மம் பண்ணு, ஆண்டவர் நீ மன்னிச்சிடுவார். இது அவனுடைய ஒரு மூட பழக்கம். ஸோ இப்படிப்பட்ட நபரை திருத்துவது கஷ்டம். அப்போ 2வது பிரசங்கி 8:11 பார்க்கும்போது, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொள்கிறார்கள். ஏன்னா அவன் ஏதோ ஒரு தப்பு செய்யறான், அதுக்கு தண்டனை அவன் கிடைக்கல. ஒருவேளை உடனே ஒரு தண்டனை கிடைக்குமானால் அதுக்கு பயம் வரும். இன்னைக்கு இவ்வளவு துணிகரமான ஒரு பாவத்தை செய்யறாங்க, இன்னைக்கு கொலை செய்தாலும் சரி, என்னத்தை செய்தாலும் சரி, அவன் ஈஸியா தப்பி வெளியே வரும்.
துணிகரமாக, இவங்க பயமே கிடையாது. ஏதோ மினிஸ்டர் பிள்ளை அல்லது ஏதோ ஆல்ச போட்டிருக்கு அல்லது பணபலன் இருக்கு, இவன் தப்பு செய்ய தயங்கவே மாட்டான், இவன் ஈஸியாக வெளியே வந்துடும். ஆனா இப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல அவன் வந்துட்டு அந்த பொல்லாப்பை விடாதிருக்கிறான். ஆனால் துன்மார்க்கனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? 2 பேதுரு 3:9 ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர்களை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டானா, நாளைக்கு மனம் திரும்பி வரமாட்டானா என்ற நோக்கம் இருக்கு. அப்ப இப்படி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்க சொன்ன அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஏற்ற வேளையில் அவனுடைய ஒரு குடிகாரன் போய் பேசணும், எப்பவும் குடிக்கலன்னு பார்த்து தெரிஞ்சு நேரத்தை தெரிஞ்சு அவனோட பேசணும். ஆனா நான் ஒரு சில நபர்களுக்கு நான் பேச போகணும்னு சொல்லி வச்சேன்னா நான் வருவேன்னு தெரிஞ்சாலும் குடிச்சிடுவோம். ஏன்னா குடிக்காம என்ன பேச மாட்டான், பேச முடியாது, அவன் தைரியம் வராது, பேச தைரியம் வராது. குடிக்கலன்னா தலையை கூட்டிக்கல இருப்பான், குடிச்சானா தலை வந்து பேசுவோம். ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் ஜெபிப்பதோடு கூட வேலை பார்த்து ஏதோ நம்ம திட்டமிட்டு அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். யாருக்கும் கீழ்ப்படியுடைய குணமே இருக்காது. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்காது. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற சபைகளில் சமாதானம் இருக்காது. ஸோ எல்லாருக்கும் அவன் வந்துட்டு எல்லா நிம்மதியும் கெடுக்கக்கூடியவனாக இருப்பான். எல்லாருக்கும் ஒரு பாரமான ஒரு மரம் இருப்பான். ஆனால் சபைகளிலும் இருக்கலாம், வேடிக்கை பார்க்கக்கூடிய சபையிலையும் நிறைய பேர் இருக்காங்க. சபைக்கு வந்துட்டு அவன் சத்தியத்தை கேட்க மாட்டான், அவன் ஜெபம் பண்ண மாட்டான். ஆனால் வேடிக்கை பார்க்க பையங்க நிறைய இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்த பெரியவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாம இப்படி ஒரு வந்துட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு தன்மைகள் இருக்குமானால் அவனும் ஒரு துன்மார்க்க குணத்தை உடையவன் தான் என்று சொல்ல முடியும். ஒரு தவறுகள் செய்கிற ஒரு வேசித்தனம் செய்கிற ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு துன்மார்க்கத்தில் ஈடுபட்டவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவனுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம். நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி துர்க்குண உள்ள கூட்டங்களில் சேர்ந்து விடாதபடி நாம் நம் பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இரண்டாவதாக, தெய்வ பயம் உள்ளவன் பாக்கியவான். முதலாவது நாம் பார்த்தோம், தெய்வ பயம் இல்லாதவன் துன்மார்க்கனாயிருப்பான். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தெய்வ பயம் உள்ளவன் பாக்கிய உள்ளவனாக இருப்பான். அப்போ பாக்கியம் உள்ளவன் குணங்களில் ஒரு 5 காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் நீதிமொழிகள் 28:14 எப்பொழுதும் பயப்படுகிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பான். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், அவன் தீமையை வெறுக்கக்கூடியவனாக இருப்பான். சங்கீதம் 119, 147 அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். சோ அதிகாலை எழுந்து சத்தமிட்டு ஜெபிக்கக்கூடிய நபராக இருப்பான். அவர் வார்த்தைக்கு காத்திருப்பான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய நபராக இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம அதிகாலை எழுந்து சத்தமிட்டு ஜெபிக்கும் பொழுது இந்த சத்தம் நம்ம பிள்ளைகளுக்கு காதுக்கு போகும். ஒரு வீட்டில் ஜெபிக்கக்கூடிய அதிகாலை எழுந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியம். அதுவும் தாவீது சொல்ல சத்தமிட்டு ஜெபிக்கிறார். அப்போ ஜெபத்தை வந்துட்டு மனசுக்குள்ளே அடக்கி வைக்க தேவையில்லை, சத்தமிட்டு ஜெபியுங்கள், சத்தமிட்டு பாடுங்கள். அது ஒரு நல்ல குணம். அதிகாலை எழும்பி ஜெபிப்பதை நம் பிள்ளைகள் கேட்டால் நம் பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாலை எழும்பி ஜெபிப்பார்கள். அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற வீடுகளில் தேவ பிரசன்னம் அந்த வீட்டில் இருக்கும். கர்த்தருடைய கிருபை அந்த வீட்டில் நிலைச்சு நிற்கும். சோ அதிகாலையில் இருந்து சத்தம் விட்டு ஜெபியுங்கள். சங்கீதம் 119, 169 உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்கிறது. வேதத்தில் உணர்வுள்ளவனாய் இருப்பான். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு 5 காரியத்தை பார்த்தோம் நாம். 1, ஆண்டவருக்கு பயப்படுவான், தீமையை வெறுப்பான், அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பான், வேதத்தில் உணர்வுள்ளவனாக இருப்பான், வேதத்தில் பிரியமுள்ளவனாக இருப்பான். இது வந்துட்டு ஆண்டவருக்கு பயம் உள்ளவன் பாக்கியம். பயம் உள்ளவன் இப்படி இருப்பான்.
வேதத்தை ஒரு சில நபர்கள் தலையில வச்சு தூங்குற நபர்கள் இருக்காங்க. தலையில வச்சு தலைப்பக்கம் வேதத்தை வச்சனாலும் ஒன்றும் ஆகாது, திறந்து படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். வேதாகமம் உலகில் ஒரு சிறந்த சரித்திர புக்கு. தியானித்தால் அது உன்னோடு பேசும். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். என்னுடைய தியானப்படி வேதாகமத்தை நீ மூடி வைத்தால் அது ஒரு அணைக்கப்பட்ட விளக்கு. வேதாகமத்தை நீ திறந்து வைத்தால் அது எரிகிற விளக்கு. வேதாகமத்தை திறந்த பின் நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், நீ வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை உன் கண்ணால் நன்றாக பாரு. நீ என்ன தியானிக்க வேண்டும் என்று அந்த நாளில் தியானிக்க போறாயோ அந்த வசனத்தை பார்த்த பின்பு அதை உன் வாயால் சத்தம் விட்டு வாசி. எதுவரை நீ வாசிக்க வேண்டும், உன் காதுக்கு சரியாக எட்டும் மட்டும். ஒரு சில வேளைகள் நாம் வாசிக்கும் பொழுதானே நம்ம சிந்தனை வேற எங்க இருக்கும், நம்ம என்ன வாசித்தோம்னு நமக்கே தெரியாது. அதனால உனக்கு காதுக்கு சரியாக எட்டு மட்டும் அதை சரியாக வாசிப்பாய் ஆகில் அது உனக்கு மூளைக்கு தட்டுப்படும், அது உன் இருதயத்தோடு பேசும். சோ ஆவியானவர் உன்னோடு பேசுவார். நீ தவறுகிற இடத்திலே உன்னை சுட்டி காட்டும். ஆண்டவர் செய்த நன்மையை நன்றி செல்லும்படியாக உனக்கு சுட்டி காட்டும். நீ என்னத்தை ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துகிறாரோ அதை அறிக்கை செய்து நீ ஜெபித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஸோ இந்த நாட்களில் வந்துட்டு நான் ஜெபிக்கிறோமா, நிறைய வீடுகள் நான் பார்த்துருக்கேன், ஃபேமிலி ப்ரேயரே இருக்காது. அப்படிப்பட்ட வீடுகள் நிறைய நான் சந்திக்கிறேன். நாம் ஃபேமிலி ப்ரேயர் நம்ம செய்யும் பொழுது நம்ம பிள்ளைகள் அதை படிப்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் தினந்தோறும் ஃபேமிலி ப்ரேயரை எங்கே போனாலும் மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு இந்து வீடாக இருக்கலாம், முஸ்லீம்கார வீடாக இருக்கலாம், ஒரு வேளை அவங்க வீட்டில் இரவு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நான் முன்னதாகவே சொல்லி, இது எங்கள் ப்ரேயர் டைம், இந்த டைமுக்கு முன்னால் உங்கள் வேலை முடிச்சுட்டு நீ எங்களோடு கூட இருக்கீங்க அப்படின்னா நான் உங்கள் வீட்டில் நான் தங்குறேன் என்று சொல்வேன். அப்படி சொல்லி அவருக்காக நம்ம ஒரு 2 பாட்டை நம்ம படிச்சு கொடுக்குறோம், ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்குறோம். பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அது எவ்வளவு மாறுதல் ஏற்படுது. ஸோ சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு வாய்ப்பு. இதை நாம் செய்கிறோமா? நாம் தினந்தோறும் நம்ம குடும்ப ஜெபத்தில் நம்ம சபைக்காக ஜெபிக்கிறோமா, பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோமா, நம்ம சபை நம்பர்கள் ஞாபகப்படுத்துறோமா, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? ஸோ குடும்ப ஜெபம் இருக்கிற ஒரு வீட்டுகளில் இதெல்லாம் இருக்கும். நாங்கள் ஒரு நாளும் ஃபேமிலி ப்ரேயர் மிஸ் பண்ண மாட்டோம், எங்க போனாலும் மிஸ் பண்ண மாட்டோம். தினந்தோறும் எங்களுடைய தேசத்துக்காக, எங்க திருச்சபைக்காக, எங்க பாஸ்டருக்காக, எங்க பிள்ளைகளுக்காக, எங்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸோ அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியம். அதிகாலை ஜெபத்தை போல நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாலே ஜெபிப்பதும் ரொம்ப முக்கியம். ஏடி சிங் என்று எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் நேபாமிலுக்கு சேர்மனாக இருந்தார். இந்த நாளில் அவர் இல்லை. அவர் வந்துட்டு ரொம்ப தெய்வ பக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த நாள் முழுக்கும் படுக்கிறதுக்கு போனால நாள் முழுக்கும் நான் யாரையெல்லாம் சந்தித்தேன், யாரெல்லாம் பார்த்தேன், என்னுடைய அதிகாரத்தை வைத்து நான் யாரையாவது துக்கப்படுத்தினேனா என்பதை நினைத்து பார்த்து நோட் பண்ணி வைப்பார். அடுத்த தடவை அந்த நபரை சந்திக்கும் பொழுது அவரிடம் பேசி நீ தப்பா நினைச்சாது என்று ஒப்புரவாகுதல் நல்ல அருமையான குணம். இதே போல நம்ம அதிகாலை ஜெபித்ததோடு விடாமல் அந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னதாக இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்தோம், என்ன பண்ணோம், யார்கிட்ட சந்திச்சோம், என்ன பேசிக்கிட்டோம் என்பதை ஒரு 2 நிமிஷம் தியானிச்சு, யாராவது ஜெபிக்க சொல்லியிருக்காங்களா, நம்ம ஜெபிக்கா விட்டுருக்கோமா, இதை நம்ம சிந்தித்து நாம் ஜெபித்து நாம் நித்திரைக்கு சென்றால் அது நலமாக இருக்கும். ஸோ 2வது, தெய்வ பயம் உள்ளவன் பாக்கியம் உள்ளவனாக, இப்படிப்பட்டவனை ஆண்டவர் பாக்கியம் உள்ளவனாக மாற்றுகிறார். 3வதாக, தெய்வ பயம் உள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். நாம் மாறி மாறி வாசிக்கப்பட்ட சங்கீதம் 121 எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதத்தில் 8 நன்மைகளை குறித்து நான் வேகமாக சொல்லி முடிக்க நான் ஆசிக்கிறேன். மொத்தம் 10, இந்த சங்கீதத்தில் மட்டும் 8 காரியம் இருக்கு. சங்கீதம் 121 வாசிக்கிறேமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை
ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். சோ எனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும். சங்கீதம் 121 3வது வசனம், என் கால்களை தள்ளாட விட்டார் என்று பார்க்கிறோம். 4வது வசனம், சங்கீதம் 121 பேசிட்டு வரேன். 4வது வசனம், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. சோ உன்னை விழித்திருந்து காக்கிறார். 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நிழல் நம்மளை விட்டு ஒரு நாளும் பிரியாது. அதுபோல ஆண்டவர் நம்மளோடு நிழல் போல நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். 6வது வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஒரு 8 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, அவர் பரத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை செய்கிறார், கால்களை தள்ளாட விட்டார், விழித்திருந்து பாதுகாக்கிறார், உனக்கு நிழலாய் இருக்கிறார், உன்னை சேதப்படுத்தாது பாதுகாக்கிறார், உன்னை தீங்குக்கு விலக்குகிறார், உன் ஆத்மாவை காப்பார், எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அருமையான ஒரு சங்கீதம், அருமையான ஒரு சங்கீதம். ஒரு தகப்பன் ஒரு மகன் வழியில் நடக்கும் பொழுது, ஒரு தகப்பன் தனக்கு மகனுடைய கையை பிடித்து நடக்கும் பொழுது அந்த மகனுக்கு ஒரு பயமும் இருக்காது, எதை குறித்த பயமும் இருக்காது. ஏனென்றால் அப்பா கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவன் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறான், குழி வந்தாலும் சரி, வண்டி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு பயமும் இல்லை, ஏன்னா அப்பா கூட இருக்கிறார். ரெண்டாவது அவனுக்கு என்ன தேவையோ எங்க கையிட்டானோ அதெல்லாம் தகப்பன் வாங்கி கொடுக்கிறார். ஆனா ஒரு சிலதை கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஒரு சிலதை அவன் கேட்காமலே அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று தகப்பன் எதை நினைக்கிறாரோ அதை வாங்கி கொடுக்கிறார். இதே போல ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க, நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். உனக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்கிறார். உனக்கு என்ன தேவையோ நீ கேட்காமலே ஆண்டவர் உனக்கு செய்கிறார். நீ கேட்பதை கொடுக்கிறார். தேவையில்லாமல் எதை கேட்கிறையோ அதை கொடுக்க மாட்டார். அது தேவ சித்தம் இல்லை என்று நீ புரிந்து கொள். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 41 8வது வசனம், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்கிறது. சோ ஆண்டவர் நமக்கு சிநேகிதனாக இருக்கிறார். 9வது வசனம், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார். சங்கீதம் 121 8 காரியம் பார்த்தோம். இந்த ஏசாயா 41 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் அவர் நமக்கு சிநேகிதனாக இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும், ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறோம் அல்லது சந்தோஷமான காரியம் இருக்கட்டும், நம்ம முதலாவது நம்ம தேடுவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வாழ்க்கையில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா எப்பொழுதுமே நம்ம ஆறுதலாக இருப்பாங்க. எதை குறித்தும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். அதுபோல ஆண்டவர் நம்ம ஒரு நண்பனாக நம்ம கூட இருக்கிறாரு. 10வது காரியமாக அவர் சொல்லுவது, உனக்கு வாக்கு கொடுப்பது, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி இப்படியாக சொன்னார். ஒரு பையன் படிப்பு முடிஞ்சது,
முடிஞ்சிட்டு வேலைக்காக போராடுறேன். 6 மாதம் ஆச்சு, ஒரு நல்ல வேலையே கிடைக்கல. அப்போ பாஸ்டர் வந்து சொல்கிறான், பாஸ்டர் எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. பாஸ்டர் கேட்டார், அப்படி அப்போ ஜெபம் பண்ணுறேன், நீ ஜெபம் பண்ணுறியா? ஆமாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறேன். நீ பைபிள் படிக்கிறியா? எப்போதாச்சும் படிக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, நான் உனக்கு ஒரு பைபிள் தரேன். இந்த பைபிளை எவ்வளவு நாளைக்குள்ள முழுவதும் படிச்சு முடிக்கிறியோ அதுக்குள்ள ஒன்று வேலை கிடைச்சிடும். ஒருவேளை அப்படி உனக்கு வேலை கிடைக்கலன்னா நீ எனக்கு சொல்லு, நான் அந்த வேலையை விட்டுறேன், நான் அந்த பாஸ்ட் வேலையை விட்டுருவேன். நான் அப்படியே பாஸ்ட், அது எப்படி? நான் சொல்றதை நம்பு, நீ போய் வாசிக்கோ அப்படி கொடுத்து அனுப்புனார். அவன் வீட்டில் இருந்து பொறுமையாக உட்கார்ந்து அவன் திரும்ப அவன் வேதத்தை கண்டினியூ படிக்க ஆரம்பித்தான். பகுதி அளவுக்கு படித்து முடிக்கும் பொழுது அவனுக்கு 2 வேலை தேடி வந்தது. அப்போ 2 வேலை தேடி வந்த உடனே அவன் திரும்ப பாஸ்டர் வர்றான், பாஸ்டர் எனக்கு 2 வேலை வந்திருக்கு, நான் எதை ஜாயின் பண்ணுவது? அப்போ பாஸ்டர் சொன்னாரு, உனக்கு இந்த 2 வேலையில 1 ஆண்டவர் கொடுத்தாரு, 1 வேலை பிசாசுக்கு இருந்தாரு. உனக்கு எந்த வேலை இஷ்டம்? பாஸ்டர் அதை எப்படி கண்டுபிடிப்பது? ரொம்ப லேசு. எந்த வேலை உனக்கு ஜெபம் பண்ணதுக்கும் வேதம் வாசிப்பதுக்கும் தடையில்லாமல் இருக்கிறதோ அது உனக்கு ஆண்டவர் தந்த வேலை. எந்த வேலையில நீ போயிடுச்சுன்னா உனக்கு ஜெபம் பண்ண முடியாது, உனக்கு வேதம் வாசிக்கும் டைம் கிடைக்காதுன்னு ஒரு வேலை தரதோ அது உனக்கு பிசாசு கொடுத்த வேலை. நீ இந்த பைபிளை படிச்சு முடிக்க முடியாம தடை செய்யக்கூடிய ஒரு வேலை. எதை நீ சூஸ் பண்ணணும் பார்த்துக்கோ. எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வேலையை வச்சோ அல்லது நம்ம வீட்டு வேலையை வச்சோ வேற ஏதோ குடும்ப பிரச்சனை வச்சோ வேதத்தை படிக்க மறந்து விடக்கூடாது. ஆண்டவரோடு ஜெபிப்பதை விண்ணப்பம் செய்வதை நாம் மறந்து விடக்கூடாது. கடைசியாக இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41:10 நாம் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அருமையான ஒரு வாக்கு தத்துவம் இது. உங்களுக்கு இந்த 2020 ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நான் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. சோ பயத்தை குறித்து இந்த நாளில் நாம் 3 விதத்தில் நாம் சிந்தித்தோம். 1, தேவ பயம் இல்லாதவன் துன்மார்க்கனாக இருப்பான். 2, தேவ பயம் உள்ளவன் பாக்கியமுள்ளவனாக இருப்பான். 3வது தெய்வ பயம் உள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று பார்த்தோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தேவையில்லாத பயங்களிலிருந்து விடுதலை செய்வாராக. கர்த்தர் உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்மேல் எப்பொழுதும் இருக்கும். உனக்கு தெய்வ பயம் இருந்தால், நீ தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால், உன் எதிர்காலத்தை குறித்து எப்பொழுதுமே கவலைப்படாதே. கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை செய்வார். கர்த்தரை நம்புங்கள், தைரியமாக இருங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமாக. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ள கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும்
மறப்பதில்லை இஸ்ரவேலே. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே. அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, இந்த 2020ஆம் ஆண்டில் 6 மாதங்களை ஆண்டவரை கடக்க செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதம் ஜூலை 1ஆம் தேதி அதிகாலையிலே நாங்கள் உம்மை தேடும்படியாக ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த காணொளி மூலமாக உமது ஆராதனையை நாங்கள் கேட்க, உமது வார்த்தைகள் கேட்க, பாட, துதிக்க கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீ எங்களோடு பேசுனீங்கப்பா. பயமில்லாத மனுஷன் துன்மார்க்கனாயிருப்பான், பயமுள்ள மனுஷன் பாக்கியவானாயிருப்பான். தெய்வ பயம் உள்ளவளை ஆண்டவர் நீர் பாதுகாக்கிறீர் என்று பார்த்தோம் ஆண்டவரே. இயேசுவே, இப்பேற்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவரே ஏசாயா 41:10 நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை தேடும் பிள்ளைகளாக மாற்றும். இயேசுவே, குடும்ப ஃபேமிலி பிரேயர்ல ஆண்டவரே இந்த நாட்கள் அதிக நேரம் உம்மை தேடும் பிள்ளைகளாக நீர் மாற்றும். குடும்ப ஜபம் இல்லாத வீடுகளிலே குடும்ப ஜபம் இருக்கும்படியாக நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தை தியானிக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றும். குற்றங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, இன்று முதல் ஆண்டவரே உமது பாதுகாப்பில், உமது அரவணைப்பில் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நிழலை போல இந்த பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும் அப்பா. ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு விடுதலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு பலத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, உங்க சோத்திரம் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம் மத்தியிலே சிறப்பு பாடல்களையும் இறை செய்தியையும் ஆண்டுடைய வாக்கையும் நமக்கு கொடுத்த அருமையான சகோதரர் ஏ பால்ராஜ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாவோம். திருவிருந்து ஆராதனை முறைமை புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 13. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களை விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து சொல்வோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையில் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன்.
நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து கீழ்கண்ட ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்ட பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். திருவிருந்து சாதனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது.
இது உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் இது நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் ஆண்டவரையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமேன். இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 167வது பாடல், நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 167வது பாடல். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, வீரான் ஒருவனே தஞ்சமே தருவனே, வருதாவிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, பாத தரிசனம் அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவத்திதம் எனவும் துதியில் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, நாதனே கிருபை கோர் வேதானே சிறுமை தீர், அதிநலமே கோபுனதிரு திருவடி அருளை நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, அதனே பாவியே கோவியில் கோவியே, கனபறிவுடன் அருள் புரி அகல விடாது நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, கோலமே பாதுகா காலமே, உனதடிமைகள் பாடுதுய அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா,
ஐயா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாதத்தில் துவக்க நாளில் அதிகாலை வேளையில் உம்மை ஆராதிக்க, உம்முடைய பந்தியில் கலந்து கொள்ள, உம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய தேவைகளை சந்தியும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்படுவதை நாங்கள் அனுபவித்து உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பமாக உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள், அவள் மீது சிலுவை அடையாளத்தை வரைந்து உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த மாதம் முழுவதும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூரணமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.